என்னடா வீடியோ இது? இந்தியா வெஸ் பாகிஸ்தான். டேய் எத்தனை வாட்டி தாண்டா விளையாடுவீங்க? எங்களை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? எத்தனை வாட்டி? அப்பதான் ஃபர்ஸ்ட் போட்டி இந்தியா பாகிஸ்தான். அப்ப இதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏ போட்டு போனீங்களே, அது இந்தியா பி டீம். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. எங்களுக்கு மட்டும் ஏன்டா எங்க குரூப்ல 2 வாட்டி இந்தியா கூட ஆட வச்சிருக்கீங்க? 2 இந்தியா டீம் இருக்குல்ல, நாங்க என்ன பண்றது? இப்ப நாங்க வெளில போயிட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா ஆடணும், அவ்வளவுதான். இந்தியா மெயின் டீம், பி டீம் குவாலிஃபை ஆயிரும். ஒசருக்கு சம்மானு தான் பந்தயம். அந்த பந்தயம் என்னன்றதை நீ 8 மணிக்கு நீ பார்ப்ப. என்னதான் வந்து நீ சொன்னாலுமே இந்தியாவோட பி டீம் வந்து பாகிஸ்தான் வந்து அடிச்சுட்டு நொறுக்குனாங்க அப்படின்னு சொன்னாலுமே, ஆனால் உலகமே காத்துட்டு இருக்கிறது இந்த ஒரு மேட்சுக்காக தான். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் 2024 மென்ஸ் T20 கேமுக்காக தான். இதுக்காகவே மைதானத்தை பயங்கரமாக ரெடி பண்ணி அவங்களாம் வரணுன்றதுக்காகவே தயார் பண்ணது தான் அந்த ஸ்டேடியமே. ஸோ நியூயார்க்கே களைகட்ட போகுது இந்த மேட்ச்சில். ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். டைம் இல்லை. ஓகே, ஸோ அந்த T20 பற்றி எக்கச்சக்கமான வீடியோக்கள் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஸ்டில் உங்களுடைய கமெண்ட் எல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அண்ட் இந்த பக்கம் இன்னைக்கு 8 மணிக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேட்ச் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க சொல்லிருந்தீங்கல்ல, இந்த இந்தியா பாகிஸ்தானுக்காக தான் அந்த கிரவுண்டை கட்டினாங்க. ஆமா ஆமா, அதான் உண்மையும் கூட. அவ்வளவு ஆடியன்ஸ் வருவாங்க, அதை வச்சு நம்ம வியூவர்ஷிப் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் பாகிஸ்தான் கேர்ள்ஸ் வருவாங்க. இப்ப ரொம்ப முக்கியமான பெண்ணே இன்பம் தான், அதை வேண்டாம் என்று சொல்லும் ஆண்கள் பஞ்சம் தான். அவர் குரு அட்டி பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. சரி, ஓகே. இந்தியா வெஸ் பாகிஸ்தான் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இது நார்மலா ஒரு கிரிக்கெட் போட்டி அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய வார், இது ஒரு கௌரவ பிரச்சனை. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் எங்கேயோ சேர்த்து வச்சு அது ஒரு பெரிய ஃபைட்டா மாத்தி விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், கப்பு ஜெயிக்கலாம் கூட பிரச்சனை கிடையாது, பாகிஸ்தானை வந்து ஜெயிக்க விட்டுறாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவை மட்டும் அடிச்சுது எங்களுக்கு அதே மாதிரி தான். சோ அந்த டாமினேட்டே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 மேட்ச் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்திருக்கு. அதாவது 12 தான் ஆடி இருக்கு. 12 சொல்லக்கூடாது, ஏன்னா மற்ற டீம்ஸ் கூட எக்கச்சக்கமான T20 இன்டர்நேஷனல் ஆடி இருக்காங்க இந்தியா. பட் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு டீம் கூட வெறும் 12 T20 இன்டர்நேஷனல்ஸ் மட்டும் தான். அதுலயும் 10 வந்து பாத்தீங்கன்னா ICC ஈவென்ட் நடந்திருக்கு. ஆமா, அதுல வந்து 8 வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க, 3 பாகிஸ்தான், 1 நோ ரிசல்ட். சோ மறந்துடாதீங்க, இது கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியா டாமினேட் பண்ணிருக்காங்க. T20 பொறுத்த வரைக்கும், ICC ஈவென்ட்டை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி இப்போ வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்து பாக்குறாங்கன்னா அந்த விராட் கோலி அடிச்சா அந்த ஸ்டேட்ல ஒரு 6 அடிப்பார் பேரு, அந்த 6 தான் எடுத்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த 6 அவரே நினைச்சு பார்த்துப்பாருன்னு தெரியல எனக்கு, அந்த மாதிரி அடிப்போம். பாகிஸ்தான் பவுலர்ஸை பார்த்தாலே பயப்படாதவங்க யாருமே கிடையாது. பட் அவங்களையே பயப்பட வைக்கிற ஒருத்தர்னா அது விராட் கோலி தான் சொல்லலாம். ஹாரிஸ் ஆஃபா இருந்தாலும் சரி, சாஹின் அஃப்ரிடியா இருந்தாலும் சரி, சம்பவம் செய்வாரு. அமீர் வந்திருக்க, முகமது அமீர், யார அவரை வேற கூட்டு வந்துட்டாங்க. ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு தான் பாத்தியா, வாசிம் அக்ரம் வந்து கை கொடுத்துட்டு போனார் விராட் கோலிக்கு பாத்தியா. சோ என்ன சொல்றாருன்னா, யார வேணா கொண்டு வாங்க, நான் நின்னு ஆடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரு. இல்ல ஆக்சுவலி முகமது அமீர் எப்படி உள்ள வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, T20 வேர்ல்ட் கப் தேவைன்னு சொல்லிட்டு போய் கூட்டு வந்தாங்க. அவர் அமெரிக்காக்கு ஆடுறோம் போங்கடான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவர் அமெரிக்கால ஆடி இருக்கலாமே, அவரு ஆடி இருக்கணும், அப்படியே கூட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு வேணும்னு ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு, 1 இயர் கிட்ட இருந்துச்சு அமெரிக்காக்கு ஆடுறதுக்காக. வரைக்கும் இங்க ஆட்டு போவா அப்படின்னு கூட்டு வந்திருக்காரு. அலிகான்ற பிளேயர் ஆடும் போது இவருமே சேர்ந்து ஆடு இருப்பாரு. அப்ப யோசிச்சு பாரு, யூஎஸ் எந்த மாதிரி டீம் இருந்திருப்பாங்கன்னு. எப்பாடே ஏதோ நல்ல ஒண்ணும் இல்ல, வேற எந்த நாட்டுலயாச்சும் வாய்ப்பு கிடைக்கலன்னா ஸ்ட்ரைட்டா பறந்துடுறாங்களா யூஎஸ்ஏக்கு. அப்படியா? சஞ்சு சாம்சன் அனுப்பிச்சுடுறா, அவர் அயர்லாந்துக்கே போக மாட்டேனாரு, அமெரிக்காக்கு எப்படி போவார்? அமெரிக்கா போய் தோற்கலாம், அமெரிக்கா அப்போ சொல்றேன். ஐயோ சாரி, நான் சூர்யா ஸ்டைல்ல போயிட்டேன். அமெரிக்கா அனுப்பிச்சுடுறா, இந்த மேட்சுக்குள்ள வாங்க. எப்ப சஞ்சு சாம்சன் 9 இருக்காங்க, ஒன்னம் தானடா. ஓகே, ஸோ அதான் இந்த பக்கம் பார்க்கும்போது யூஎஸ்ஏ பக்கம் நீங்க சொல்லலாம் யூஎஸ்ஏ ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மேட்சை தள்ளி வைங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ நடக்க போகிற மேட்ச் சரியான ஒரு ஃபைட்டிங் மேட்சாக தான் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ காலமும் அதான் சொல்லுது, மேட்சுமே அதான் சொல்லும் டெஃபினட்டாகவே. இந்த சைடு பாகிஸ்தான் லைனப்புமே சரியான லைனப் தான். ஸோ முதல்ல ஒரு சர்க்கிள் இருந்துச்சு, பட் இந்தியாவோட லைனப்பு வேறு லெவலில் இருக்குது. ஸோ எஸ், நம்ம கம்ஃபர்டபுளாக ஒரு முதல் வெற்றியை எடுத்துகிட்டு தான் நம்ம 2வது மேட்ச்சுக்கு போகிறோம். ஆனால் அது ஆல்மோஸ்ட் நீ ப்ராக்டிஸ் மேட்ச்னு சொல்லிட்டேன். ஸோ பார்த்துக்கலாம், இந்தியாவா பாகிஸ்தானா, யாருக்கு சிம்மசப்பனமாக இருக்க போகிறாங்க. அதான் இந்த இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டா 2 பேருமே சலச்சவங்க கிடையாது, 2 பேருமே வெறிகுண்டு ஆடுவாங்க. ஸோ இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பொறுத்த வரைக்கும் அது எல்லாருமே சொல்ற மாதிரி ஒரு வார் மாதிரி தான் பார்க்க போறாங்க. அது ஒரு கௌரவ பிரச்சனை. இந்த தோத்துட்டு ரோஹித் சர்மா இருந்தாருன்னா அவர் பயங்கரமா ட்ரோல் பண்ணப்படுவாரு, அந்த பக்கம் பாபர் அசாம் ட்ரோல் பண்ணப்படுவாரு. இதெல்லாம் மீறி இந்த ப்ரெஷர் எல்லாம் தாண்டி அவங்க எப்படி வந்து டீமை கொண்டு போக போறாங்க, எந்த ப்ரெஷரும் இல்லாம ஆடுவாங்களா அப்படிங்கறதான் பெரிய கேள்வி. கிட்டத்தட்ட பாபர் அசாமா ரோஹித் சர்மாவா? என்ன பத்தி பாபர் அசாமா விராட் கோலியா இருக்கு, இவங்க 2 பேரும் தான் பொறுமையா ஆடிட்டு இருக்காங்க. இல்ல நான் சொல்றது அப்படி சொல்ல 43 பால் 44 30 பால் 30 இந்த மாதிரி அடிச்சிட்டு போற பிளேயர் கேப்டன் சொல்லிட்டு இருக்கேன் நான். பட் இருந்தா அவங்க இன்னிங்ஸ் பத்தி எல்லாம் பேசல, அவனை திட்டு வாங்க முடியாது என்னால.
சரி ஓகே, ஆக்சுவலி இந்த நடக்க போறது வந்து பாத்தீங்கன்னா நாசோ கவுண்டி கிரிக்கெட் ஸ்டேடியம் தான். ஸோ இந்த ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் 2 போட்டியில 4 இன்னிங்ஸ்லயுமே 100 கூட தாண்டல. ஆமா. ரீசெண்டா நடந்து முடிஞ்ச கனடா அயர்லாந்து போட்டி தான் ஒரு 130 + 127 அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. இப்போ கொஞ்சம் நாங்க பிச்சர் ரெடி பண்ணிருக்கோம், கொஞ்சமா நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அது கூட போகாத மாதிரியா? இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா வந்து பிச் நம்பர் 1ல ஆடினாங்க. ஐயோ 77. ஆமா. அதுக்கப்புறமா இந்தியா அயர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா பிச் நம்பர் 4ல ஆடினாங்க. அதுல 6 பிளேயர்ஸ் அடி வாங்கிட்டு போனாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது அன்இவன் பவுன்ஸ் இருக்கலாம், இது ரொம்ப வித்தியாசமா வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இருந்த கேப்ல ஐசிசி ரொம்ப வேகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஸோ அதை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச கனடா வெர்ஸ் அந்த அயர்லாந்து போட்டி ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ரெடியாகி வந்திருக்கு. இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு என்ன பண்ண போறாங்க, ஏன்னா அதே மாதிரி பிச் ரியாக்ட் பண்ணி ஒரு லோ ஸ்கோரிங் கேமா இருந்துச்சுன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஃபேன்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காகவே ரெடி பண்ணப்பட்ட போட்டி இது. என்னாச்சு? ஊதி தள்ள போறாங்கன்ற பாகிஸ்தான் இந்தியா. சரி ஓகே, இந்தியாவோட அசால்ட்டா ஊதி தள்ள போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாகிஸ்தான் பேட்டிங் ஆர்டரை பார்ப்போம். பாபர் அசாம் என்னதான் நீ வந்து ஓடி இன்னைக்கு மாதிரி ஆடுறா நீ கலாச்சாரமே அந்த பிச்சுக்கு அதான் தேவை. கலாய்க்கல சொன்னியடா இந்த போன் பண்ணி 43 பால் 40 அடிச்சு போறேன், நீ பெருமையா பேசுறேன்னு கேட்டியடா நீ? எல்லா ரகசியத்தையும் சொல்லுவோம் நான். ஏன்னா பாபர் அசாம், ஸோ அதுக்கப்புறம் ரிஸ்வான், ஸோ பேட்லேயே படல, பரவாயில்ல. T20 பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர். ஏன்னா ஒரு மேட்ச் என்னடா கன்சிடர் பண்றீங்க? ரிஸ்வான், ஸோ அதுக்கப்புறம் வந்து சதாப் கான், ஸோ அவர் நல்ல ஆல்ரவுண்டரு. மேபி அவர் பேட்ல பெரிய 6லாம் வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. உங்க ஃபேவரட் பிளேயர் சொல்லுங்க. அவ்வளவுதான், இந்த பேருக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அசாம் கான் வந்து நீங்க சொல்லலாம் வந்து T20 பெருசா இல்லையே என்ற ஆரம்பிக்கும் போது நீ எதுவுமே இல்ல, ஆவரேஜ் 8. ரங்கா நீ ஒத்துக்கோ, மேட்ச் என்ன நீ பாப்ப? என்ன பாப்பேன் இன்னைக்கு பாரு, களம் 8ல அசாம் கானோட இன்னிங்ஸ் நீ பாப்ப, இந்தியா கூட பாப்ப, ஃபேன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு வாடா. அதெல்லாம் ஒரு வாரத்துல வச்சுக்கோ. இன்னைக்கு இந்தியா கூட செமையா ஆடுவாரு. அசாம் கானை ஃபர்ஸ்ட் இறக்குவாங்கடா. ஏன்னா ஃபீல்டிங் பண்ண மாட்டாரு, கீப்பிங்கும் பண்ண வைக்க முடியல. என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இங்க இம்பாக்ட் பிளேயர் ரூலும் கிடையாது. ஆமா சரி, ஒருவேளை நீ அசாம் கான் இறக்குனாருன்னா கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இஃப்திகார் அகமத். ஓகே ஃபைன், சூப்பர். அவர் பயங்கரமான அதிரடி பிளேயர். ஓகே, சூப்பர் ஓவர்ல மிஸ் பண்ணிட்டாரு யூஎஸ்ஏக்கு எதிராக. மேபி இந்தியாவை செய்ய போறாருன்னு தோணுது. ஆல்ரெடி செஞ்சிருக்காரு ஒரு டைம். எஸ், அப்படி சொல்லு. சரி, இந்த பக்கம் வருவோம். அப்படியே நம்ம இந்தியாவோட பேட்டிங் லைனை போவோம். அதேதான் நீங்க சொல்லதான் போறீங்க, கரெக்டா தான் எதாவது இறக்க போறாங்க. என்ன சேஞ்ச் நடக்க போகுது? அதே பிளேயிலே வந்தான். அப்ப ஆப்வியஸ்லி அதே தான். நீ அப்ப ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். விராட் கோலி, ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா வர ஏறு. அதுக்குள்ள பதறாத. ஏன்னா ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் 50 அடிச்சிருக்காரு. மேபி இந்த மேட்ச் என்ன நடக்கும்னே தெரியல. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, எனக்கு அதனால பிடிச்சிருக்கு. ஸ்கை ஃபார்முக்கு வந்தா மட்டும் போதும், மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். வரணும். தேங்க்யூடா, தேங்க்யூ. சரி, பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்குமே இந்த பக்கமும் 3 பயங்கரமான பேசர்ஸ் இருக்காங்க, 140+. அந்த பக்கம் 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்கடா. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா, இப்பவும் ஒரு விஷயம் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. முகமது அமீர் வந்து யூஎஸ்ஏல செம்மையா பர்ஃபார்ம் பண்ணல, அந்த அளவுக்கு பெருசா பண்ணல. பட் இந்தியா கூட அவரோட ஆதிக்கம் பயங்கரமா இருந்திருக்கு. மேபி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற கேள்விக்குறி எனக்கு இருக்கு. ஆமா, முகமது அமீர் மட்டும் கிடையாதுன்னு, யாரா இருந்தாலுமே இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பிளேயர்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஷாஹின் அப்ரேடி ஒரு பக்கம், அதுக்கப்புறம் நசீம் ஷா. ரோஹித் சர்மாக்கு வேற லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸோட வீக்னஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி சமாளிக்க போறாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆமா ஆமா, ரோஹித் சர்மா மட்டுமா? விராட் கோலி தான் லைட்டா சமாளிக்கணும். பரவாயில்ல. சரி ஓகே, இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வெஸ் பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேசர்ஸ் வெஸ் பாகிஸ்தான் பேசர்ஸ் தான். நமக்கு டீம்ல சலிச்சவங்களா யாரும் இல்லடா. சிராஜ் வச்சிருக்கேன். எதப்ப நானும் சொன்னேன், சிராஜ் வச்சிருக்கேன். முதல்ல சிரிக்கின்றதுக்காக சிராஜ் சொன்னேன். அதுக்கப்புறம் பும்ரா வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அஷ்ரீப் கலக்கறான் பையன். ஸோ அதனால இவங்க 4 பேருமே சரியான பவுலர்ஸ் தான். ஸோ இருக்காரு சிவம் துபே. ஸோ பார்ட் டைம் பவுலர் ஏதாவது போடுவாரு. மேபி போட விட்டா நல்லா இருக்கும். ரோஹித் சர்மா இருக்காரு, அவன் தேவைப்பட்ட போடுவாரு. ஜடேஜாலாம் பவுலராக தெரியாது. இந்த மேட்சாவது குல்தீப் அதை எடுத்துட்டு வராரா இல்ல அக்ஷர் பட்டேல் தான் போறாரான்னு தெரியல. அமெரிக்கால ஆடுற 3 போட்டிக்குமே மேக்ஸிமம் இதே 11 போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஆமா, அவர் அதான பண்ணுவாரு. புளோரிடா போகும்போது குல்தீப் யாதவ் கொண்டு வரலாம், இல்ல வெஸ்ட் இண்டீஸ் போகும்போது குல்தீப் யாதவ் கொண்டு வரலாம். ஆனா தெரியல, குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க மிஸ் பண்றீங்க. சரி ஓகே, நான் கடைசியா நம்ம இந்த விஷயத்தை மட்டும் கேட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இந்தியா வெஸ் பாகிஸ்தான்ல இந்தியாவில இருந்து ஒரு பிளேயர் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் பண்ணுவாருன்னா அது யாரு? பேட்டிங் யூனிட் வந்து ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. பேட்டிங் அப்படி நடக்கிற மாத்தி இருந்தா என்ன பண்றது? சும்மா ட்ரோலுக்கு ரெடியா சொல்றீங்க, அதெல்லாம் கிடையாது. சொல்லுங்க. பேட்டிங் யூனிட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி விராட் கோலி. ஸோ பவுலிங்ல மேஜிக்கல் நடந்ததுன்னா அகெயின் ஒருவேளை எனக்கு ஒன்று தோணுதுங்க, சிராஜ் நல்லா பண்ணுவாரோன்னு தோணுது ஒரு பக்கம். அதனால மேபி சிராஜ் நல்லா பவுலிங் போலர்ஸ் அடிக்க போய் அவுட் ஆவாங்களான்னு தோணுது. எல்லாம் சிராஜ் நான் மென்ஷன் பண்றேன் இந்த மேட்ச்ல. மேபி என்னோட ப்ரெடிக்ஷன் அப்படின்றது. பாகிஸ்தான் டவுட்டே வேணாம். முகமது அமீர் பவுலிங் யூனிட்லேருந்து. பேட்டிங் சைட்லேருந்து நான் திரும்ப சொல்கிறது ரிஸ்வான் நான் சொல்கிறேன். இல்லைனா அசாம் கான் ஆடினா அசாம் கான் இல்லைனா ரிஸ்வானை வச்சுங்க. ரிஸ்வான் என்னோட சாய்ஸ் வந்து ரோஹித் சர்மா தான். ஒரு கேப்டன்சி நான் திரும்பவும் ஆட கையில் அடிபட்டிருக்கான்.
இல்ல ஆடுவாரு. ஆடட்டும். அது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா இம்பாக்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஜடேஜாக்கு வாய்ப்பே கொடுக்குறாங்கன்னு தெரியல பவுலிங் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது எனக்கு. இல்ல 11ல பாடுறா ஓவர் போட வாய்ப்பு வர மாட்டேது. சரி ஓகே. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சதாப் கான் ஆல்ரவுண்டர் நான் சூஸ் பண்றேன். சதாப் கான் நல்ல ஆப்ஷன் தான் தம்பி, சூப்பரா. ஓகே மக்களே, ஸோ தொடர்ந்து நீங்களும் அது மாதிரி ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா இவங்க தான் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஸ்டில் மறக்காம மேட்ச் பாருங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.